ஆற்காடு பாலாற்றின் தென்கரையில் நாளை மாலை 1/11/25 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கங்கையில் நடைபெறுவது போல பாலாறு அன்னைக்கு ஆரத்தி விழா வெகு சிறப்பாக நடைபெறும். ஆன்மீக பெரியவர்களும் ஆற்காடு பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள். வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் பாலாற்றின் தென்கரையில் பழைய பாலம் அருகே உள்ள மேடை அருகே வந்திருந்து பாலாறு அன்னையை தரிசிக்குமாறு வேண்டுகிறோம். பாலாறு அன்னைக்கு 58 விதமான அர்ச்சனை பொருட்களால் அர்ச்சித்து அபிஷேகம் நடைபெறும். பாலாற்று நீரால் இருப்பா எடுக்கிறேன் இருப்பா. சின்ன புள்ள திருப்பதி போய் வந்து முகம் தெரிஞ்சாங்க நாளை 3 மணி நேரம் நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு இன்று ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று சிறப்பாக ஆலோசனை தலைவர், பொருளாளர், செயலாளர், அடியார் பெருமக்கள், பாலாருடைய அடியார் பெருமக்கள்லாம் கலந்து கொள்கிறார்கள். சிவாய நம, ஓம் நம சிவாய. ஆதி வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். நாளை இரவு 7 மணிக்கு பாலாறு அன்னைக்கு பாலாற்றில் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெறும். காசியில் நடப்பது போல பாலாறு ஆரத்தி வெகு சிறப்பாக நடைபெறும். நாளை இரவு 7 மணிக்கு வெகு சிறப்பாக நடைபெறும். வாய்ப்புள்ள அனைவரும் ஆற்காடு பாலாற்றின் தென்கரையில் ஒன்று கூடி பாலாற்று அன்னையை வணங்குவோம். வாழ்க வளமுடன். ஊர்வலத்தை பற்றி பேசலையா? ஊரில் வேணாம். அருள்மிகு பொன்னியம்மன் ஆலயத்திலிருந்து பாலாறு அன்னை புறப்பட்டு தொடர்ந்து விழாக்கள் நடைபெற்று பாலாற்றை நோக்கி வருகிறது அம்பாள். அந்த அம்பாளுக்கு தீபாவளி நடைபெற்று அனைவரும் கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.